வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. பரபரப்பா ஐபிஎல் மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஜாஸ் பட்லர் வின் பண்ணி கொடுத்தது இன்னும் நினைச்சாலே புல்லரிக்குது. அதுக்கப்புறம் ரஷீத் கான் அவரும் அந்த லாஸ்ட் பால் அப்படின்றதுனால இந்த வருடம் ஐபிஎல் எக்கச்சக்க முறை இந்த லாஸ்ட் ஓவர்ல வந்திருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க ரெண்டு டீமும். நீ இல்லனா இந்த சூப்பர் ஓவர்ல வேணா மச்சான், அது எதுக்கு எக்ஸ்ட்ரா 1 ஓவர், இங்கேயே இப்பவே பஞ்சாயத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் பால்ல டிசைட் பண்ணிடுறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி, இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஜெயிக்கும் போது ஒரு லட்டு, ஆனா அது தல தோனியோட சிக்ஸர்ல அந்த வெற்றியை நீங்க பதிவு பண்ணீங்கன்னா கண்ணா 2 லட்டு. அதான் மும்பை இந்தியன்ஸ் நடந்தது. உள்ள வந்தாருங்க அவர். நார்மலா இப்ப பேட்டிங் வரத பாக்குறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு டிஆர்பி, ஒரு வியூவர்ஷிப் எல்லாம் இருக்கு அப்படின்ற போது அதுல சிக்ஸரும் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அந்த செலிப்ரேஷன் லெவலே வேற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் அது சவுண்ட் நாங்க செக் பண்ணுவோம், டெசிபல்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு சத்தம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சத்தம் ஸ்டேடியம்ல எப்ப நடக்குதுன்னா தோனி அவர்கள் பேட்டிங் உள்ள வரும்போது அந்த டெசிபலை டச் பண்றாங்க அந்த ஸ்டேடியம். தலைவர் படம்னா உசிரே கொடுக்கறானுங்க. சோ மும்பையோட ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை பதிவு பண்ணாங்க. எக்ஸாக்டா இவர் அடிச்ச 20 ரன், அதே 20 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே ஒரு அற்புதமான வெற்றியை பதிவு பண்ணாங்க. உள்ளூர்ல தான் அவங்க எல்லாம் கெத்து, வெளியூர்ல போனா ருத்ராஜ் கேப்டன்சில வெத்து அப்படின்னு சொன்னத காலம் மாறி, இல்லப்பா வெளியூர்ல நாங்க கெத்து தான். அதுவும் மும்பைல வாங்கேடேல மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு யானை டீம் வந்து சாய்க்கக்கூடிய டீம் எங்க கிட்ட இருக்குன்னு மஞ்சள் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. பட் ஸ்டில் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வின்னுங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்து நம்ம எடப்ப உட்காது. ஒரு கடப்பார டீம் வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அன்னைக்கு சும்மா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர்ல விட்டாங்க. மேபி ட்ராக் ரெக்கார்ட் சிஎஸ்கே ஏதோ ஒரு கேம்குள்ள எப்படியோ வருவாங்கன்ற ஒரு பிரஷர்லயே ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த வெற்றி ஒரு ஸ்பெஷலான வெற்றி ஃபார் சிஎஸ்கே. எந்த டீமுக்குமே மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. இப்ப ஊர் விட்டு வெளியே வந்தாச்சு அப்படின்ற போது ஏப்பா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு போவோமே, லக்னோ வரைக்கும் போயிட்டு அங்க லக்னோல கேஎல் ராவுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு ஊருக்கு போலாம் அப்படின்றதான் பிளானா இருக்கு சிஎஸ்கே. சிஎஸ்கேக்கு பிரச்சனைகள் இருக்கா? வின் பண்ணிட்டாங்களே மும்பை, அப்ப பிரச்சனை இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள்? சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ருத்ராஜ் ஓபன் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓபனர்ஸ். இந்த ரஹானை தூக்கி ஓபனிங் அமைச்சதே எப்படின்னா, ரஹானே கொஞ்சம் போன வருடம் அளவுக்கு ஜொலிக்காம ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போறாரோ அப்படின்ற ஒரு டவுட் வர ஒரு காரணத்தினால நீங்க பெசம் போய் பவர் பிளே ஆடுங்களா ரஹானே அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. பட் இங்க என்னன்னா, உங்களுக்கு பெஸ்ட் பேட்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ், உங்களுக்கு கேப்டன் நல்ல ஒரு ஸ்பேஸ்ல இருக்காரு அப்படின்ற போது அவர் போய் ஆடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ருத்ராஜ், நீங்க ரஹானேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆக நீங்க உங்களை கீழே தள்ளிக்காதீங்க, நீங்க மேல வாங்க, ஓப்பனிங் ஆடுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்ப ரஹானே அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீர் ரிஸ்வி மாதிரி இப்ப யங் டேலண்ட் எல்லாம் தெரிக்கிறாங்க. சரி, ரஹானே அவங்க மிகப்பெரிய ரசிகன் நானே. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீச் எல்லாம் அட்டகாசம், சான்ஸே கிடையாது. பிரில்லியன்ட் டீம் மேன், பிரில்லியன்ட் பிளேயர், எக்ஸலன்ட் பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு இண்டிவிஜுவல். பட் T20 கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் கரண்ட் ஃபார்ம். டக்கு டக்குன்னு போய் கொளுத்தி போடுற பேட்ஸ்மேன் யாரு, கொளுத்தி போடுற பாலர் யாரு, இது இந்த பேஸ்லாம் போகணும் அப்படின்ற பொழுது சமீர் ரிஸ்வி ஒரு யங் டேலண்ட், நிறைய நம்பிக்கை வச்சு எடுத்திருக்கீங்கன்ற போது அவர் முதல்ல 11லயே ஆடுங்க. நீங்க ஆடி ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அது ஒண்ணு. அடுத்தது நெருடல். ஒரு கால்ல வந்து ஒரு ஷூக்குள்ள ஒரு மாட்டின ஒரு சின்ன கல்லு மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு நெருடல், 6 பெரிய நெருடல்னு என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா டேரல் மிச்சல். என்ன தேடுறாங்க? 14 கோடி அப்படின்றதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா சுத்தமா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த ஐபிஎல் அவர் ஆடிய பந்துகள் 108 பந்துகள், அவர் அடித்த ரன்கள் 135. இது எல்லாமே ஸ்ட்ரைக் ரேட் எங்க ஆடி இருக்காருன்னா 125 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. இதுல வந்து அதிகபட்சமான ஸ்ட்ரைக் ரேட் அவர் எங்க ஆடி இருக்காருன்னா 131. இந்த கேகேஆர் மேட்ச் குறைவான டோட்டல் நம்ம சேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மேட்ச் தான். 19 பந்துல 25 அடிச்சிருக்காரு. இப்ப பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன டாக்டிக்கல் எரர் பண்றாங்க சிஎஸ்கே. 15வது ஓவருக்கு அப்புறம் நீங்க டேரல் மிச்சல்ல அனுப்பாதீங்க. இது நான் எஸ்ஆர்எஸ் மேட்ச்லயும் சொன்னேன். இப்ப இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் மேட்சும் நல்ல வேலை தோனி அந்த 3 சிக்ஸர் ஹேட்ரிக் சிக்ஸர் ஏன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜம்ப் கொடுத்ததுன்னா, அது வரைக்கும் மிச்சலுக்கு படவே இல்லை. அவர் பாத்தீங்கன்னா 14 பந்துல 17 அடிச்சாரு. இதுவும் 15வது ஓவருக்கு அப்புறம். சோ நீங்க 2 மேட்ச் எடுத்தீங்கன்னா, எஸ்ஆர்எஸ் மேட்ச் 15வது ஓவருக்கு அப்புறம் வந்தாரு. அவர் ஆடிய பந்துகள் 11, எடுத்த ரன்கள் 13. மும்பை இந்தியன்ஸ் 15வது ஓவருக்கு அப்புறம் வராரு. ஆடிய பந்துகள் 14, எடுத்த ரன்கள் 17. இது ரெண்டுமே டார்கெட் செட் பண்றாங்க.
மறந்துடாதீங்க, ரெண்டுமே டார்கெட் செட் பண்றாங்க. அப்படின்ற பொழுது இது வந்து நீங்க அந்த ஒரு அப்கோர்ஸ் கேகேஆர்கள் நான் விட்டுருவேன், அது மல்லமா ஆனாலும் ஒரு டார்கெட் தெரிஞ்சிச்சு, நீங்க மல்லமா ஆனாலும் ஜெயிச்சிருவீங்கன்றது. பட் டார்கெட் செட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரான்னு போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த அதிரடி ஆட்டத்துக்கு கஷ்டப்படுறாரு மிச்சல். அப்படின்ற போது டைம் டு கெட் மொயின் அலி வந்து பெருசா ஒரு தவறு பண்ணலங்க. இவ்வளவு மேட்ச் வெளியே உட்கார அளவுக்கு ஒரு சாண்டனர் மொயின் அலி எல்லாம் அவ்வளவு பெரிய தவறே பண்ணல. அதிரடியான அந்த பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அண்ட் போலிங் எஸ்பெஷலி நான் திருப்பி சொல்றது, இந்த பக்கம் அடுத்த மேட்ச்ல ஏன் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, லெப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க லக்னோல, மறந்துடாதீங்க. டிகாக் மாதிரி ஒரு அதிரடி ஓபனர் இருக்காரு. அப்புறம் நிக்கலஸ் பூரன் என்ன பண்றாருன்னு எல்லாரையும் பாக்கணும். குர்னால் பாண்டியா மாதிரி ஒரு மேட்சுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன். இதெல்லாம் இருக்கும்போது மொயின் அலியை உள்ள எடுத்துட்டு வாங்க, ஆடுங்க. அண்ட் பேட்டிங்கும் பிக் கிரவுண்ட். லக்னோ வந்து நார்மலா வேங்கடே மாதிரிலாம் கிடையாது, சைட்ஸ் ஆர் கொஞ்சம் பிகர். அப்படின்ற போது அந்த கிளியர் பண்ணி பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கு தேவை. அதன் காரணமாக டைம் டு கெட் மொயின் அலி. நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. டாரல் மிச்சல் நல்ல கிரிக்கெட்டர், 50 ஓவர்ஸ்க்கு ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட்டர். T20க்கு ஐ திங்க் 6 மேட்ச் ஆடிட்டீங்க. 6 மேட்ச்ல நீங்க பண்ண முடியாது. 7வது மேட்ச்ல நீங்க பண்ணாலுமே, இனிமே வந்து நீங்க பண்ணாலுமே, இது இந்த பர்சன்டேஜ் ஒன்று இருக்கு T20 கிரிக்கெட்ல. 8 மேட்சுக்கு ஒரு வாட்டி அடிக்கிறாரு, 7 மேட்சுக்கு ஒரு அதிரடி ஆடுறாருன்னா காலெல்லாம் மாறி போச்சு. கன்சிஸ்டன்டா ஆடுறாங்க எல்லா கிரிக்கெட்டர்ஸும். அப்படின்ற போது மொயின் அலி, டைம் டு கெட் மொயின் அலி. சோ இந்த 2 மாற்றங்கள் பண்ணுவாங்களான்றத நம்ம பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த மொயின் அலி மாற்றத்தை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த சைடு. இன்னொரு செட் பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ். டெவான் கான்வே ரூல்ட் அவுட் ஆஃப் IPL. கடந்த 2 சீசன்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 ரன் அடிச்சிருக்காரு, 9 ஹாஃப் செஞ்சுரிஸ். அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 92. ஒரு மிகப்பெரிய துருப்புச்சீட்டா இருந்திருக்காரு சிஎஸ்கே. அவரை இந்த சீசன் சிஎஸ்கே முழுமையாக இழந்திருக்கிறார்கள். அவருக்கு பதிலாக என்னன்னா, ரிச்சர்ட் கிளீசன், இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஃபாஸ்ட் போலர், ஒரு 140 145 போடக்கூடிய ஒரு அதிரடியான வேகப்பந்து வீச்சாளர். கிட்டத்தட்ட 6 T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு இன்டர்நேஷனல் லெவல்ல. ஒரு ஃபாஸ்ட் போலர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் போயிருக்காங்க சிஎஸ்கே. என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். பட் போலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கலெக்டிவான ஒரு யூனிட்டா தெரியுறாங்க. பட் பத்திரானா எக்ஸ் ஃபேக்டர். மீண்டும் ஒரு பும்ரா மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன பண்ணாரோ அதை பத்திரானா அழகா இந்த பக்கம் பண்ணி கொடுத்திருக்காரு. பட் மத்த போலர்ஸும் சிப்பின் பண்ணாங்கன்னா, ஜடேஜா ஒன் ஆஃப் டே அன்னைக்கும் டீசென்டா போட்டார். ஆக்சுவலி 4 overs 37. பட் நார்மலா ஜடேஜா வந்து அந்த 2 டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு போவாரு. பட் போலிங் எஸ், மும்பை மாதிரி ஒரு சைடை டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்ற போது கலெக்டிவான ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. அதுல ஒரு எக்ஸ் ஃபேக்டரா பத்திரானா தெரிஞ்சிருக்காரு. சோ சிஎஸ்கே என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் மட்டும் இந்த 200 220 இன்னும் நம்ம பார்க்க, அந்த 230 240 எல்லா டீமும் அடிக்கிறாங்கன்ற போது சிஎஸ்கேவும் அதை அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதற்கான அதிரடி பேட்ஸ்மேனா உள்ள இறக்குங்க. ஓகே, இப்ப லக்னோ பக்கம் வந்தீங்கன்னா, லக்னோக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதேதான் கிட்டத்தட்ட விராட் கோலி இந்த RCBல என்ன நடக்குதோ கூத்து அதே தான். மேல 2 பேரு, கீழே வந்து நிக்கலஸ் பூரன், நடுவுல வந்து யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. தேவ்தத் படிகள் ட்ரை பண்ணாங்க, இல்ல தீபக் கூட ரொம்ப லேட்டா ஒரு நம்பிக்கை வச்சு உள்ள எடுத்து வந்திருக்காங்க. ஆக்சுவலி மீண்டும் நான் இந்த பக்கம் சொன்னேன் பாத்தீங்களா, மொயின் அலி வந்து பெரிய தவறு ஒன்றும் பண்ணல, டிராப் ஆற அளவுக்கு. அப்படி அதே மாதிரி தான் தீபக் கூட. இன்ஃபேக்ட் இப்பதான் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்றாருன்றத பார்க்கலாம். ஆயுஷ் பதன் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் வரல. சோ பிரஷர் மீண்டும் KL ராகுல். டிகாக் தெரியல அவருக்கு. முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, டிகாக் வெளுத்து வாங்கல. இது வந்து டேஞ்சரஸ் பேர். நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டிகாக் அண்ட் KL ராகுல் டேஞ்சரஸ் பேர். சோ அவங்களோட பேட்டிங் இப்ப எப்படி இருக்குன்னா, 170 180 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணலாமா, இல்ல 170 சேஸ் பண்ணலாமா முட்டி மோதின்ற மாதிரி தான் இருக்கு லக்னோ. அது கொஞ்சம் ஒரு சர்க்கிள். தே ஆர் நாட் த 230 240 ஜோனுக்கு அவங்களால போக முடியாத ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிகாக் பெருசா அடிக்க முடியல. அந்த கடைசியில நிக்கலஸ் பூரன் வந்து அடிக்கிறதுனால 180 190 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. சோ இங்க டிகாக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா இந்த சைடு கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். பிளஸ் அவங்களோட எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய மின்னல் மயங்க், யாரோ ஒரு பேர் வச்சாங்க, ஒரு ரசிகர், சூப்பரான பேருங்க, மின்னல் மயங்க். இந்த மயங்க் யாதவ் ஆடுவாருன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மயங்க் யாதவ் ஃபிட்டா இருக்காரா, ஆடுவாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் பொறுத்திருந்து. அவர் ஆடினால் that's going to be a challenge for CSK. நான் வெறும் வேகத்துக்காக சொல்லுங்க, வெறும் வேகத்துக்காக நான் சொல்லவே இல்லை. அந்த அக்யூரசி, இப்ப நம்மள நோக்கி ஒரு அம்பு பயங்கரமா ஃபாஸ்டா வருது, ஆனா அக்யூரேட்டாவும் வருது. அப்படின்ற போது அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். சும்மா காட்டுத்தரமா போடுறாங்க, எங்கெங்கயோ போடுறாங்கிறது வேற விஷயம். அது மாதிரி நிறைய போலர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். பட் இவர் அந்த 155ல கரெக்டா ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல, இப்ப இந்த கேமரூன் கிரீன் அவுட் எடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது பால்லாம் 157 அப்படின்ற போது அந்த அக்யூரசி, ஆஃப் ஸ்டம்ப் பெயில தட்டுறாரு. அப்படின்ற போது இவர் மின்னல் மயங்க் அண்ட் வேகம் மட்டும் இல்ல, விவேகமான ஒரு போலர் அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். சோ அது ஒரு எக்ஸ்பெக்டா இருக்கும். எகைன் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிக் கிரவுண்ட் ஆன் தி சைட்ஸ் அப்படின்ற போது நாட் அ பேட் ஐடியா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு நீங்க ஒரு டோட்டல டிஃபெண்ட் பண்றது நாட் அ பேட் ஐடியா. இது ஒரு பெரிய ஸ்கோர் 230 220 எல்லாம் போகுமான்னு கேட்டீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கலாம். சோ
லக்னோவும் அவங்க கிரவுண்ட்ல டிஃபெண்ட் பண்றது ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. மறந்துடாங்க, ஒரு 180 லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அடித்தால் அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல ரெக்கார்டை வச்சிருக்காங்க. அப்படின்ற போது நாட் அ பேட் ஐடியா டு பேட் ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் லக்னோல. பட் இதுவும் மீண்டும் ஒரு தரமான போட்டியா இருக்கான்றதை பார்க்கலாம். நன்றி சகோ, உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பெல் பட்டனை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டக் டிக் 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 எல்லாம் பண்ணுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.